நாம் மூணாறிலிருந்து ஒரு இரவு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயணம் இப்பொழுது போகிற இடம் பழைய மூணார். இது ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டாவோட வாகனங்கள் சரி செய்யக்கூடிய இடம். டிராக்டர் அந்த மாதிரி எஸ்டேட் வாகனங்கள்லாம் இங்கே தான் சரி செய்வாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் சில்வர் டிப்ஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இந்த ஸ்டார் ஹோட்டல் முதல்ல இந்த பகுதி பங்குச்சன் தியேட்டர் அப்படின்னு தியேட்டராக இருந்துச்சு. இன்றைக்கி மூணாறில் தியேட்டரே கிடையாது. எல்லாம் ரிசோர்ட்டுகளாக மாறிட்டு அந்த வழியில் இந்த தியேட்டரும் தற்பொழுது கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு அருகில் ஒரு பேருந்து ஸ்டாப் இருக்குது, நிழல் கூட இருக்குது, பேருந்து நிறுத்துமிடம். அங்கே தான் இப்போ நின்று ஆட்களை ஏற்றிட்டு பின்ன வாகனம் மூவ் ஆகுது. இந்த வாகனம் போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா கொச்சின் ரோடு, அடிமாலி, அதான் பாகம்பளியாக கடந்து செல்லக்கூடியது. நம்ம இதுக்கு அடிமாலி மூணார் ஒரு இது போட்டிருந்தோம், ஒரு எபிசோடு போட்டிருக்கோம். இது இப்போ மூணார்லேருந்து இரவில் அடிமாலிக்கு பயணம் செய்யும்போது எப்படி இருக்கும். இந்த பகுதி தூரத்தில் காணக்கூடிய இந்த லைட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு எஸ்டேடு, நியூ மூணார் எஸ்டேடு அப்படின்னு சொல்லுவாங்க. பகலில் ஒரு நாள் இந்த காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அழகிய எஸ்டேடு, சுற்றிலும் தேயிலைக்காடுகள். இப்போ இந்த பகுதி இருள் நிறைந்த தெரியக்கூடிய அது ஒரு மைதானம். இது ஒரு கல்வி நிலையம், எல்பி ஸ்கூல், மலையாளம் எல்பி ஸ்கூல். இது ஸ்கூல் வழியாகத்தான் நம்மளுடைய பயணம். இந்த பயணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலை நேரம், ஒரு 6:30 மணிக்கு மேலே உள்ள நேரம் தான் இது நம்ம போய்கிட்டு இருக்கோம். இருள், ரெண்டாவது இருளை கவ்வ முடியாமல் தவிக்கக்கூடிய நிலவு, அந்த இருளுக்கு எதிராக பிரதிபலிக்கூடிய நிலவு, அந்த மாதிரி சூழ்நிலை. இது 2ஆம் மைலில் மிஸ்டி மவுண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசோர்ட்டு. இதுதான் ஸ்டார் ஹோட்டல் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ, லாங் வியூ கிடைக்கும். இங்கேருந்து அடிமாலி, செங்குளம், அந்த அணை, டேம் அப்படின்னு நிறைய வியூ இருக்கும். இங்கே மிஸ்டி மவுண்டன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா பனிக்காலங்களில், அது மாதிரி மழைக்காலங்களில் இந்த பகுதியில் மேகக்கூட்டங்கள் மூடி இருக்கும். இந்த ரிசோர்ட் மேகங்களுக்குள்ளாக இருக்கும்போது ஆகாசத்தில் வசித்தது போல் ஒரு ஃபீல் ஏற்படும். அதனால தான் அந்த ரிசோர்ட்டோட ஓனர் மிஸ்டி மவுண்டைன் அப்படின்னு வச்சுருக்காரு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்க்க அந்த நீண்ட தூரத்தில் காணக்கூடியது எல்லாம் ஆனச்சால், அது மாதிரி அந்த பகுதியில் செங்குளம், அந்த மாதிரி பகுதியில் உள்ள ரிசோர்ட்டுகள். இப்போ இந்த மொபைலில் நீங்கள் இப்போ இருளில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு லைட்டுகள் மட்டும்தான் தெரியுது. அதை நேரடியாக பார்க்கும்போது, இந்த லைட்டுகள்லாம் நேரடியாக அந்த பயணம் செய்து கொண்டு பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருக்கும். அது பார்ப்பதற்கே கண்களுக்கு ஒரு குளிர்மை தரக்கூடியதாக தந்துடும். எவ்வாறு நம்ம ஒரு வானவேடிக்கை பார்க்கும்போது கலர் கலராக அந்த வானவேடிக்கை வெடித்து வரும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துதோ, அது மாதிரி தான் இந்த ஒளிகள், இந்த பல்வேறு லைட்டுகள் நம்ம பயணம் செய்யும்போது தூரத்தில்